தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே கொந்தளிக்கும் கடல் கரையோர வீடுகளை பதம் பார்த்து வருகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்தால் ஏராளமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டன. இதையடுத்து நிர்வாக தரப்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஓய்வறியா கடல், ஓயாமல் சேரும் அலைகள், வீட்டு வாசல் வரை வந்து மோதும் அலைகளால் அமைதியின்றி இருக்கிறார்கள் சென்னை பட்டினப்பாக்கம், சீனிவாசபுரம், பெசன் நகர், ஆல்காட் குப்பம் உள்ளிட்ட கடலோர பகுதி மக்கள். இங்கு கடந்த 3 நாட்களாக கடலோர பகுதிகளில் உள்ள 50க்கும் அதிகமான வீடுகள் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன. 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 நாளா ரொம்ப ஜாஸ்தி ஆயிடு. ஒரு கல்லு வீடு நேத்து அநியாயமா போயிடுச்சு. இன்னைக்கு குடிசை வீடு, என்னோட வீடு இன்னைக்கு அநியாயமா போகுது. நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து கட்டி வச்சிருக்கிறோம், அது எல்லாமே இன்னைக்கு அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு துணிமணி எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம இருக்கிறோம். எல்லாமே போயிடுச்சு. எந்த ஒரு பொருளுமே நாங்க எடுக்கவே இல்லை. எல்லாம் போயிட்டு இன்னைக்கு அம்போன்னு நாங்க நிக்கிறோம். ஒரு இருக்க இடம் எதுவுமே கிடையாது. ஒருவேளை சோறு கொடுத்தா மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. இல்லையா, எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல, எந்த வீடுமே இல்லாம இருக்கிறோம். நிக்க நேரம் இல்லாம நாங்க ரோட்ல இருக்கிறோம். இப்போ நாங்க என்ன பண்றதே தெரியல. ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் கடல் சீற்றம் சாதாரணமாக நடப்பதுதான் என்றாலும் இதன் காரணமாக கடல் அரிப்பு ஏற்பட்டு வீடுகளை இழக்கும் நிலை வேதனை தருவதாக கூறுகிறார்கள் மீனவர்கள். இதற்கு நிரந்தர தீர்வாக தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று இவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைக்கிறார்கள். அரசாங்க சார்பான இந்த கல்லுங்க கோட்டலாம் கடலோரத்துல ஓரளவுக்கு இப்போ தண்ணி பின்னாடி போனதுக்கு அப்புறம் கல்லுங்க கோட்டல வீடு பாதிக்கப்படாத இருக்கிறது. ஏன்னா அந்த லாஸ்ட்ல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஓரளவுக்கு வீடுக்கு பாதிக்கப்படாம இருக்கும், மக்களுக்கு சேஃப்டியா இருக்கும். சென்னையில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் 6 மாத காலத்திற்குள் தூண்டில் வளைவு அமைத்து தரப்படும் என்றார். நீர் மட்டம் பாத்தீங்கன்னா உயரும் போது இது போல அறிவிப்புகள் வரும். அது எங்கெங்க அறிவிப்புகள் வருதோ அங்கங்க அம்மா தூண்டில் வளைவு கட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லியதன் காரணமாக அந்த தூண்டில் வளைவு அந்தந்த இடத்துல அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கா என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராஜ், சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி உள்ளிட்டோர் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் ஆய்வு செய்தனர். கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ஆய்வு செய்வதோடு நிறுத்திவிடாமல் கடல் அரிப்பை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வான தூண்டில் வளைவை மிக விரைவில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதும் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் மணிகண்டன்.